துக்ளக் பத்திரிகையினுடைய குருமூர்த்தி தனிப்பட்ட முறையில் யாராவது நிறுத்தி 500 ஓட்டு வாங்க முடியுமா? பிராமணர்களே ஓட்டு போட மாட்டான். அவரை வேணா தைரியம் இருந்தால் எங்கேயாவது ஒரு வேட்பாளராக நிற்க சொல்லுங்க. வேட்பாளரா, சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா, பிஜேபி அண்ணா திமுக துணையோட நின்று ஜெயிக்க சொல்லுங்க. ஒண்ணுமே தேவையில்லை. பிராமணர்கள் அதிகமாக இருக்கிற மயிலாப்பூர் தொகுதியில் ஒரு வேட்புமனு தாக்கல் செய்ய சொல்லுங்க. இப்படி ஒரு சுயமரியாதை கூட்டம் இருக்கிற இடத்துல அண்ணா திமுக காலி பண்றதுக்கு ஆர்எஸ்எஸ் கட்டளைப்படி அமித்ஷா அந்த வீட்டுக்கு போறாரு. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் இடம் தமிழ்நாட்டை கொண்டு போய் அடகு வைப்பதற்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு தமிழ் பிள்ளைகளையே பயன்படுத்தி கொண்டு மீண்டும் அந்த ஆதிக்கத்தை அவர்களே எடுத்துக்கொள்வார்கள், எடுத்துக்கொண்டு விட்டார்கள்ன்றதுக்கு தான் குருமூர்த்தியினுடைய பிரசன்ஸ் வருது. குருமூர்த்தியோட நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான விமர்சனம் கிடையாது. உங்களுக்கு யார் இவர்? முதல்ல தமிழ்நாட்டு அரசியல் இவருடைய பங்கீடு என்ன, இவருடைய பங்களிப்பு என்ன? சோராமசாமி மாதிரி அவங்களுடைய பத்திரிக்கை இவர் நடத்திட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி கன்செஷனில் காமராஜர் ஹாலில் மீட்டிங் போட்டு அறிவாளிகள் நாங்கள் எல்லாம் ஒரு 1000 பேர் ஒன்றா உட்காந்துருக்கோன்னு உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கிற இடம். உங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? இதை போன்ற பேர்வழிகளால் தான் ஒரு சாதாரணமாக போய்கொண்டிருக்கின்ற ஒரு பிராமணனுக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் பகை வருகிறது.